நெல்லை அரோமா. இன்னைக்கு நம்ம நெல்லை அரோமால பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வட்டாப்பம். இது ஒரு கேரள ரெசிபி. கேரளாவில் நிறைய அப்பம் பண்ணுவாங்க. அதில் வட்டாப்பம் ஒன்று. வட்டாப்பம் வந்து ஒரு ஃபேமஸான கேரள ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம பண்ண போகிறோம் கண்டிப்பாக. அதாவது இப்போ வர பீஸா பர்கர் அப்படின்ட்டு ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட், ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது என்ன ஆரோக்கியம் அப்படின்னா, இது வந்து அரிசி மாவில் தான், அதாவது அரிசியில் தான் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து வெள்ளை சீனிக்கு பதிலாக வெல்லம், மண்டவெல்லம் அப்படி இல்லைன்னா அச்சு வெல்லம், அப்படி ஏதாவது ஒரு வெல்லத்தை சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக இது வந்து ஆரோக்கியமான ஒரு ரெசிபியாக இருக்க போது. வாங்க இந்த சூப்பரான வட்டப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வட்டப்பம் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது 1 கப் பச்சரிசி. இந்த பச்சரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஊற வச்சு 5 மணி நேரம் ஆகிட்டு. நான் இந்த கப்புக்கு 1 கப் பச்சரிசி எடுத்தேன். இனிப்புக்காக வெல்லம், துருவின வெல்லம், 1 கப் பச்சரிசிக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா முதல்ல இந்த வெல்லத்தை வந்து பாகு காய்க்க போகிறோம். அதாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு பதத்துக்கு வேண்டாம், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். ஏன்னா நம்ம அரிசி கூட இந்த வெல்லத்தை சேர்த்து ஆட்ட போகிறோம். அதனால் இந்த வெல்லத்தில் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் பாகு காய்ச்சி அந்த பாகை இந்த அரிசி கூட சேர்த்து ஆட்ட போகிறோம். அதனால் பாகு முதல்ல காய்ச்சலாம், ஏன்னா பாகு வந்து ஆறணும். இப்போ பாருங்கள், இந்த வெல்லத்தை வந்து நல்லா பாகு காய்ச்சாச்சு. அதாவது வெல்லம் கரையிற அளவுக்கு, ரொம்ப பாகு கம்பிப்பதம் அப்படிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாகு வந்து இப்போ கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம சேர்த்து அரைக்கலாம். இப்போ பாகு ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் 1/2 கப் அளவு சாதம், அதாவது வடித்த சாதம், பொங்கின சாதம், பழைய சாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சாதம். முதல்ல இந்த சாதத்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் சேர்த்து சாதத்தை நல்லா மையாக அரைச்சிடலாம். ஏன்னா சாதத்தை அரிசி கூட போட்டோன்னா நல்லா அரைப்படாது. அதனால் முதல்ல சாதம் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். சாதத்தை வந்து அரைச்சாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் தேங்காய். ஸோ அதே கப்பு தான், அதில் 1/2 கப் தேங்காய். அப்புறமா இந்த அரிசி ஊற வச்ச 5 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி, இதையும் போட்டுடலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இது கூட ஒரு ஏலக்காவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வெள்ளைப்பாக விட வேண்டாம். வெள்ளைப்பாக வந்து நல்லா ஆறிட்டுருக்கு. நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாக சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. அரிசி, கஞ்சி, அப்புறமா தேங்காய் இது கூட சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து வெல்லத்தை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம், அதுவும் கொஞ்சம் தண்ணி சேரும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை சேர்க்கலாம். வெல்லத்தை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு அரிப்பு வச்சு பாகு காய்ச்ச வெல்லமும் நல்லா ஆறிட்டு, இப்போ வெள்ளைப்பாகும் சேர்த்தாச்சு. இந்த வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியை இந்த வெள்ளைப்பாகு இந்த மாவு கூட கரையிற மாதிரி சும்மா ஒரு சுற்றி எடுத்தால் போதும். மிக்சியை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெல்லமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஈஸ்ட் வந்து அந்த மாவு புளிக்கிறதுக்காக நல்லா சாஃப்டாக ஆகும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். ஸோ கசகசா மாதிரி இருக்கும். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வாங்கிக்கோங்க. அதுதான் இந்த வட்டப்பத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து மூடி ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. இந்த மாவு சேர்க்கும் போது பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பாத்திரமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து அரைவாசிக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 5 மணி நேரம் ஆகும்போது ஈஸ்ட்டு சேர்த்துருக்கனால நல்லா பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் உயரமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மாவு ஃபுல்லாகவோ முக்காலோ வைக்காதீங்க, பொங்கி கொட்டிடும். இப்போ இதை மூடி வந்து ஒரு ஓரமான இடத்துல வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வட்டாப்பம் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆகிட்டு பாருங்கள், மாவெல்லாம் நல்லா புளிச்சு பொங்கி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக அதை நுரையாக இருக்குன்னு பாருங்கள்.
இப்படி இருந்தால் தான் வட்டையப்பம் நல்லா சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி இனிப்புக்காக 1 கப் வெல்லம் போட்டிருக்கேன். இனிப்பு வந்து இதில் ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1.5 கப் வரைக்கும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி அவிக்க போகிறோம். இப்போ இதை வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு வட்டமான பிளேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பிளேட் இருக்கும். இப்படி பிளேட் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் முதல்ல எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக தடவிக்கலாம். ஏன்னா வட்டையப்பம் வந்து வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய் இல்லாட்டி நெய் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க. நல்லா இந்த பிளேட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை இதில் கொட்டிடலாம். மாவை கொட்டிட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி அதாவது வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆவியில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஆவியில் வேக வைக்க நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. மேலே வந்து நான் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த பிளேட், அதாவது நம்ம மாவு ஊற்றின பிளேட்டை இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சிடலாம். ஸ்டாண்ட் போட்டுட்டு மேலே பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஆவியில் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 30 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த வட்டையப்பம் வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ வட்டையப்பம் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு டூத்பிக் இல்லாட்டி கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா வெந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சாஃப்டான ஹெல்த்தியான வட்டப்பம். இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சைடில் லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டா அப்படி நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். இந்த வட்டப்பத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள்.